Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய 6th சாப்டரான Poets and Pancake உடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம், which was written by அசோகமித்ரன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த Poets and Pancake உடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அவைலபிளா இருக்கு. ஸோ லைன் பை லைன் தான் இப்போ சொல்ல போறேன். 12th ஸ்டாண்டர்ட் உடைய எல்லா அனிமேட்டட் வீடியோ அண்ட் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனும் சேனல் அவைலபிளா இருக்கு. உங்க இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க, ஸோ தட் நான் சொல்லக்கூடிய எல்லா டிஃபிகல்ட் வேர்டையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி மீனிங் மேலே எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस ஆன்சர் பண்ணவும் லைன் பை லைன் ரீடிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த போயட்ஸ் அண்ட் பேன்கேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பீப்புள்ஸை பத்தி அண்ட் ஆல்சோ அவங்களுடைய நேச்சர் அண்ட் வாட் அசோகமித்ரன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹிஸ் லைஃப். அசோகமித்ரன் வந்து ஒரு 11 இயர்ஸ் வந்து பேப்பர் கட்டிங் பாயா இந்த ஜெமினி ஸ்டுடியோல ஒர்க் பண்ணாரு. அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணவங்க அண்ட் அவர் பார்த்த விஷயங்களை தான் இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. அதாவது மை இயர்ஸ் வித் பாஸ் என்ற புக்ல சொல்லியிருப்பாரு. அதுதான் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை சொல்லிடுறேன், அதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. Blew over, got angry, was struck dumb, greatly surprised, catapulted into, suddenly became famous. A coat of mail, oversized coat with a metallic decorations, played into their hands, helped unknowingly. The favorite haunt, preferred meeting place, heard a bell ringing, recalled or remembered. Pancake was the brand name of the makeup material that Gemini Studio bought in truckloads. Truckloads அண்டர்லைன் பண்ணி in a huge quantities எழுதிக்கோங்க. ஜெமினி ஸ்டுடியோ வந்து மெட்ராஸ்ல தான் இருக்கு, அதாவது இப்போ சென்னைன்னு கூப்பிடுறாங்க, அங்கதான் இருக்கு. இது வந்து ஒரு பிலிம்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோ. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேன்கேக் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல மேக்கப் மெட்டீரியலை வந்து ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டிஸ்க்கு வந்து வாங்கிட்டு இருந்தாங்களாம். ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த டைம்ல எஸ் வாசன் தான் இந்த ஜெமினி ஸ்டுடியோவுடைய ஓனரா இருந்தாரு. ஆனந்த விகடன் மேகசின்ஸ்க்கு எடிட்டரா கூட இருந்தாரு. கிரேட்டா கார்பல் must have used it. Miss Gohar must have used it. Vijayanti Mala must also have used it, but Radhi Agnihotri may not have even heard of it. ஸோ இவங்க வந்து பழைய ஆக்டர் ஒரு 2-3 பேரை சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேன்கேக் மேக்கப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சில ரதி அக்னிஹோத்ரின்றவங்க வந்து கொஞ்சம் நியூவாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸஸ். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மேக்கப்னா என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிராண்ட் வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பிராண்டாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பழைய ஆக்ட்ரஸஸ்லாம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே பெருசாக இல்லை, வேனிஷ் ஆயிடுச்சு, அதாவது மறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்கப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஜெமினி ஸ்டுடியோஸ் வாஸ் இன் தி upstairs of a building that was believed to have been Robert Clive's stables. Stables அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி place where horses are kept அப்படின்னு எழுதிக்கோங்க. A dozen other buildings in the city are said to have been his residence. For his brief life and even a briefer stay in Madras, Robert Clive seems to have done a lot of moving. Besides fighting some impossible battle in remote corners of India and marrying a maiden in St. Mary's Church in Fort Sir George in Madras. Maiden, young women எழுதிக்கோங்க. இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய மேக்கப் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளேவோடைய அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர், ஹை ரேங்க்ல இருந்த ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன், அவர் அங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மட்டும் கிடையாது, மெட்ராஸ் சிட்டிஸில் நிறைய பிளேஸில் இவர் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டில்ஸ்லாம் வந்து சண்டை போட்டிருக்காரு. அவர் ரொம்ப வருஷம்லாம் உயிரோட இல்லை, சீக்கிரமாகவே இறந்து போயிட்டாரு. மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் தங்கி இருந்திருக்காரு. ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சில் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்காரு. ஒரு யங் விமனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்கப் ரூம் ஹேட் த லுக் ஆஃப் ஹேர் கட்டிங் சலூன் வித் லைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் around half a dozen large mirrors. All the angles na all around அப்படின்னு எழுதிக்கோங்க. There were all the incandescent lights. Incandescent light அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி to give light by burning அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். So you can imagine the fiery misery of those subjected to makeup. The makeup department was the first headed by Bengali who become too big for a studio and left. இந்த மேக்கப் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கட்டிங் சலூன் மாதிரி தான் இருக்குமா. சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து மிரர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைட்ஸ்லாம் கிடையாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் லேம்ப் மாதிரி, அது வந்து எரிஞ்சிரு மூலியமாக தான் நமக்கு லைட் கொடுக்கும். ஸோ தட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இந்த மேக்கப் போடுறவங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்றது
அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெங்காலி இருக்காரு. ஸோ அங்கே இருந்து கொஞ்சம் வந்து அவர் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டுட்டு அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. He was succeeded by an Maharashtrian who was assisted by Davor Kannadigan. Kannadiga அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா from கர்நாடகான்றதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. And Andhra, a Madras Indian Christian, an Anglo-Burmese and the usual local Tamils. Anglo-Burmese and the usual local Tamils. Succeeded by person who came after. Anglo-Burmese Englishman from Burma. Tamil people. First பெங்காலி இருந்தார் இல்லையா ஹெட்டா, அதுக்கப்புறம் ஒரு மகாராஷ்டிரன் வராரு. அவருக்கு ஹெல்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக ஒரு கர்நாடகா பர்சன். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பீப்புள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து பர்மாவிலேருந்து வரக்கூடிய இங்கிலீஷ்மென்ஸ் இருக்காங்க, தமிழ் பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் திஸ் ஷோஸ் தட் தேர் வேர் அ கிரேட் டீல் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன் லாங் பிஃபோர் AIR, All India Radio. And Doordarshan begins broadcasting programs on national integration. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்டகிரேஷன், அதாவது தேசிய ஒற்றுமை மாதிரி இவங்க எல்லோரும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. அது வந்து ஆல் இந்தியா ரேடியோலாம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஈவன் தூர்தர்ஷன்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் நேஷ்னல் இன்டகிரேஷனை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நேஷ்னல் இன்டகிரேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்றது சொல்கிறாங்க. திஸ் கேங் ஆஃப் nationally integrated makeup men could turn any decent looking person into an hideous crimson herd monster with the help of truckloads of pancake and number of other locally made potions and lotions. The hideous underline பண்ணி ugly எழுதிக்கோங்க. Crimson underline பண்ணி red and purple color எழுதிக்கோங்க. Hue is a shade of color. ஸோ இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் லுக்கிங் பர்சனை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்லியஸ்ட் மான்ஸ்டராக மாற்ற முடியுமா, அந்தளவுக்கு பவர் உடையவங்கன்றது சொல்கிறாங்க. அக்லியஸ்ட் ரெட் அண்ட் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய மான்ஸ்டராக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன் தான் இந்த மேக்கப் மென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பேன்கேக் மேக்கப், லோஷன்ஸ் அண்ட் போஷன்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவங்க வந்து யாரை வேணால் எப்படி வேணால் மாற்ற முடியுமா. Those were the days of mainly indoor shootings and only 5% of the film was shot outdoors. I suppose the sets and the studio lights needed the girls and boys to be made to look ugly in order to look presentable in the movie. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5% படத்தை மட்டும்தான் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுவாங்களாம். மீதி 95% வந்து இன்டோர்லேயே செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்கும் வந்து மேக்கப் போடணும். இதை வந்து கொஞ்சமாக ஒரு மெட்டாஃபரிக்கலாக எல்லாரையும் அக்லியாக காமிக்கணும். அக்லியாக வந்து நேரில் அக்லியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மூவிஸில் வந்து கொஞ்சம் குட் லுக்கிங்காக தெரிவாங்களாம், ப்ரெசென்டபிளாக தெரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழைய மூவிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸஸ் எல்லாமே வந்து பவுடர் பயங்கரமாக பூசி வச்ச மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் அந்த மேக்கப்ஸ் கிடையாது. ஸோ தட் ப்ரியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஷேட் கொடுத்தா தான் மூவிஸில் வந்து ப்ரெசென்டபிளாக இருப்பாங்களாம். A strict hierarchy was maintained in the makeup department. The chief makeup men made the chief actor and actresses ugly. Actors and actresses ugly. The senior assistant, the second hero and heroine. The junior assistant, the main comedian and so forth. So forth அப்படின்னா likewise. Hierarchy, level or rank அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஹைரார்க்கி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா. சீஃப் மேக்கப் மேன் இது ஆக்சுவலி வந்து நார்மலாக இப்போவுமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப வந்து ப்ராமினெண்ட்டாக ரொம்ப சீஃபாக இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் மேன் என்ன பண்ணுவாங்க, அந்த சீஃப் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ்க்கு மட்டும்தான் மேக்கப் போடுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அதுக்கு கீழே அதை மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ, தேர்ட் ஹீரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹைரார்க்கி அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. The player who played the crowd were the responsibility of the office boy. Even the makeup department of Gemini Studio had an office boy. On the days when there was a crowd shooting, you could see him mixing his paint in a giant vessel and slapping in on the crowd players. The idea was to close every pores on the surface of the face in the progress of applying makeup. Giant
very big, slapping on, using hands to apply makeup. So இந்த ஜெமினி ஸ்டுடியோல இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் பாய் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய க்ரௌட் ஷூட்டிங், அதாவது இப்போ க்ரௌட் ஷூட்டிங் பண்றாங்கன்னா இன்டோர்லயே இல்ல அவுட்டோர்லயோ க்ரௌட் ஷூட்டிங் நிறைய மக்கள் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் மேக்கப் போடுறது வந்து இந்த ஆஃபீஸ் பாயோடைய வேலையா. அவர் என்ன பண்ணுவாரோ, ஒரு பெரிய வெசல் எடுத்து, அதாவது ஒரு பெரிய குண்டா மாதிரி ஒன்று எடுத்து அதுல மேக்கப் ஃபுல்லா கலந்து கையாலே எடுத்து எல்லாருக்கு மேலேயும் போட்டுருவாராம். அதாவது அவர் கையை யூஸ் பண்ணியே மேக்கப்லாம் வந்து போட்டுருவேன் அப்படின்றத சொல்றாரு. நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த போயட்ஸ் அண்ட் பேன்கேக் ஸ்டோரி கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அசோகமித்ரன் இவர் தான் ரைட்டர். ஆக்சுவலி இவர் வந்து மை இயர்ஸ் வித் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட்டை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 11 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஜெமினி ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் அசோகமித்ரன் இங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு பேப்பர் கட்டிங் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இங்க ஒர்க் பண்ணும்போது அவர் பார்த்த சில மனிதர்கள், அவர் வந்து இங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, அவருக்கு இந்த ஜெமினி ஸ்டுடியோவில் என்னென்ன அட்டாச்மெண்ட் இருந்தது, அது எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. ஸோ அதை தான் இந்த லெசன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரலாக அப்படி ஜெமினி ஸ்டுடியோ பற்றி அப்படியே போயிட்டு அதில் வந்து சில பீப்புள், ஆஃபீஸ் பாய்னு ஒருத்தர் வருவார், கோதமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் வருவார், லீகல் அட்வைசர்னு ஒருத்தர் வருவார், அப்புறம் அசோகமித்ரன், அப்புறம் சில இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வருவாங்க. ஸோ அப்படியே கதை இப்படி போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கதையை லைன் பை லைன் பண்ணும்பொழுது இந்த முக்கியமாக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அவங்கள பற்றி மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க, மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன, அசோகமித்ரனோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட ட்ரூ நேச்சர் என்ன, இது எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களோட 2 மார்க் 5 மார்க்கில் வந்து ஒருத்தவரை பற்றி இன்னொருத்தவர் என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் பாய், வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் ஆஃபீஸ் பாய் அபவுட் கோதமங்கலம் சுப்பு அப்படின்னு கூட கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். லெசனை வந்து லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். He wasn't exactly a boy, early 40s, having entered the studio years ago in the hope of becoming a star actor or top screenwriter, director or lyric writer. He was a bit of a poet. In those days I worked in a cubicle, 2 old sides of which were French windows. I didn't know at that time they were called French windows. அதாவது ரொம்ப லார்ஜ் விண்டோஸ் தான் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அப்பவே தெரியாதான், அப்போ அவருக்கு அது ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு கூட தெரியாதான். Seeing me sitting at my desk tearing up newspapers day in and out, most people thought I was doing next to nothing. Cubicle, small office room, French windows, large door with a glass panel. Tearing up newspaper, repeatedly reading newspaper and cutting. டே இன் அண்ட் அவுட் த்ரூ அவுட் த டே. இந்த ஆஃபீஸ் பாய்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து பாய் கிடையாது, வந்து அவர் 40s இருக்கார், அதாவது 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அவருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி ஸ்டுடியோவுக்கு நல்ல பெரிய ஆக்டர் ஆகணும், ஸ்க்ரீன் ரைட்டர் ஆகணும், டேரக்டர் ஆகணும், லிரிக்லிஸ்ட் ஆகணும்ட்டு வந்திருக்காரு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடைக்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாயாக இருக்கார். இப்போ நம்ம அப்படியே நம்ம அசோகமித்ரன் அவருடைய ஒர்க் பற்றி சொல்கிறாரு. இவர் ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணிட்டு தேவையா படக்கூடிய பிக்சர்ஸை வந்து கட் பண்ணி வச்சுப்பாரு. அவர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸை வந்து பார்த்து கிழிச்சு வைக்கிறத பார்த்துட்டு பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்களாம், இவன் ஏதோ சும்மா உட்காந்து ஏதோ நியூஸ் பேப்பர் கிழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். யாருமே வந்து இவர் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்க மாட்டாங்களா, சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். It is likely that the boss thought it likewise too. So anyone who felt I should be given some occupation would barge into my cubicle and deliver an extended lecture. Occupation, work. Barge, come without permission. ஸோ ஈவன் ப்ராபபிளி அவருடைய பாஸ் SS வாசன் இருக்கார்ல, அவர் தான். அவர் கூட என்னன்னா ஓகே ஏதோ சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதான் நினைப்பாராம். இவர் வந்து முக்கியமான ஒரு வேலை செய்கிற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்களாம். ஸோ தட் யாராவது எதாவது வேலை கொடுக்கணும்னா நேராக வந்து இவர்கிட்ட நம்ம அசோகமித்ரன்கிட்ட வந்து இப்போ நீ இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஆர்டர் போடுவாங்களாம், போய் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம அசோகமித்ரன் வந்து பேப்பர் கட்டிங் பாயாக இருக்காரு, அதுக்கடுத்து வந்து ரைட்டராக மாறிடுவார். சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு பேப்பர் கட்டிங் பாய்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோகமித்ரன் ரைட்டர் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிற மாதிரி தான் இருக்கும். The boy in the makeup department had decided I should be enlightened on how great literary talent was being allowed to go waste in a department fit only for barbers and perverts. Enlightened, made to understand, perverts, those who copy. நம்ம ஆஃபீஸ் பாய் என்ன சொல்லுவாரா, நம்ம அசோகமித்ரன்கிட்ட வந்து சும்மா வந்து வளர ஆரம்பிப்பார்ன்ற சென்ஸ் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாராம். நம்ம அசோகமித்ரன் அதாவது பேப்பர் கட்டிங் பாயா அப்போ இருக்காரு. அப்போ இந்த ஆஃபீஸ் பாய் என்ன பண்ணுவாரா, நேராக இவர்கிட்ட வந்து நிறைய புலம்புவாராம். உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ டேலண்டட் பர்சன், எவ்வளோ புத்திசாலியான ஒரு பர்சன், எவ்வளோ என்லைட்டான ஒரு பர்சன், பட் என்னை வந்து இந்த ஸ்டுடியோவில் வந்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே இருக்க இந்த ஜெமினி ஸ்டுடியோவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்பர்ஸாகவும் இல்லை யார் வந்து காப்பி பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்குது, என்ன மாதிரி திறமையானவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாராம் ஆஃபீஸ் பாய் நம்ம அசோகமித்ரன் கிட்ட. Soon I was praying for crowd shooting all the time.
nothing short of it could save me from this epics. எபிக்ஸ்னா லென்த்தி டாக்ஸ். நம்ம அசோகமித்ரன் யோசிப்பாராம், ஐயோ க்ரௌட் ஷூட்டிங் வரக்கூடாதா இன்றைக்கி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ரௌட் ஷூட்டிங் வந்ததுன்னா இந்த ஆஃபீஸ் பாய் வந்து அங்கே மேக்கப் போட போயிடணும் இல்லையா க்ரௌடுக்கு. அதனால் வந்து இவர் வேண்டிகிட்டே இருப்பாராம், இன்னைக்கு க்ரௌட் ஷூட்டிங் வரணும், க்ரௌட் ஷூட்டிங் வரணும்னு சொல்லிட்டு. க்ரௌட் ஷூட்டிங் வந்தால் இவர் புலம்புறதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் இல்லையா. அதனால் in all instance of frustration you will always find the anger directed towards a single person openly or covertly, and this man of makeup department was convinced that all his woes, ignominy and neglect were due to Kothamangalam Subbu. Frustration, deep dissatisfaction, covertly, secretly, woes, problems or misery, ignominy, humiliation or disgrace. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டீப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பர்சனோடைய காரணத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் பாய் என்ன பண்ணுறாரு, அவருடைய கோவம் அவருடைய வன்மம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் சைடு திருப்பிடுறாரு. அவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கோதமங்கலம் சுப்பு. இவர் தான் வந்து நம்ம ஆஃபீஸ் பாயோடைய மிசரி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பாய் வந்து அசோகமித், அதாவது நம்ம ரைட்டர் அப்போ வந்து பேப்பர் கட்டிங் பாயாக இருக்காரு, அவர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாராம், என்னோட பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த கோதமங்கலம் சுப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோதமங்கலம் சுப்புவை திட்டிகிட்டே இருப்பாராம். சுப்பு வாஸ் த நம்பர் 2 at Gemini Studios. He couldn't have had a more encouraging opening influence than our grown-up makeup boy had. ஓப்பனிங்னா பிகினிங்னு எழுதிக்கோங்க, மோர் என்கரேஜிங் பெட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. சுப்பு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டூடியோவில் செகண்ட் ஹையஸ்ட் பர்சன், அதாவது ஓனருக்கு அடுத்து இவர் நிறைய டிசிஷன்ஸ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்து இவர் சொல்கிறத மற்றவங்களாம் செய்வாங்க. கிட்டத்தட்ட இந்த மேக்கப் பாயும் சுப்புவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தான் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த கான்ட்ரரி, he must have had to face more uncertain and difficult times, for when he began his career there were no firmly established film producing companies or studios. சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த ஆஃபீஸ் பாயை விட ரொம்பவே அதிக கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து சினிமாக்குள்ளே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி ஸ்டூடியோஸ்லாம் வந்து கிடையாது பெருசாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் பாயை விட அதிகமாக கஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோதமங்கலம் சுப்பு தான். ஈவன் இன் த மேட்டர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்பெஷலி ஃபார்மல் எஜுகேஷன், சுப்பு couldn't have had appreciable lead over our boy. But by virtue of being born as a Brahmin, a virtue indeed, he must have exposure to more affluent situation and people. Appreciable, significant, lead, advantage, by virtue of, because of, exposure, experience, affluent, better. பட் சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் பாயை விட ரொம்ப பெருசாக வந்து எஜுகேட்டட் பர்சன்லாம் கிடையாது இந்த ஃபார்மல் எஜுகேஷனில். பட் சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிராமின் ஃபேமிலியில் பிறந்ததால் அவரால் வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸஸ், பெட்டர் எக்ஸ்ப்ளோஜர், ரிச் பீப்புள் கிட்டலாம் பேசுறதுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. He had the ability to look cheerful at all times. Even after having had a hand in a flop film, he always had work for somebody. He wouldn't never do things on his own, but a sense of loyalty made him identify himself with the principle completely and turn him entire creativity to his principal advantage. இங்கே பிரின்சிபல்ன்றதை அண்டர்லைன் பண்ணி பாஸ்ன்னு எழுதிக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அவர் ஒரு ஃப்ளாப் ஃபிலிமை வந்து ஆக்ட் பண்ணாலோ நடித்தா, ஈவன் ஒரு ஃப்ளாப் ஃபிலிம்க்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோதமங்கலம் சுப்பு சியர்ஃபுல்லாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டார். ஈவன் அவருக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது கொடுத்துருந்தா கூட அதுக்குன்னு தனியாக பீப்புள்ஸை வச்சு அசைன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருவார். ஏன் இவர் வந்து தனித்துவமாக இந்த அளவுக்கு வந்து பெருசாக வளர்ந்துருக்காருன்னா, பாஸ், அதாவது இவருக்கு எங்கே ஒர்க் பண்ணாலும் அவருடைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப லாயல் பர்சனாக இருப்பாராம். ஈவன் அது மட்டும் கிடையாது, இவர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சனும் கூட. இந்த க்ரியேட்டிவிட்டியை அவருடைய பாஸுக்கு நிறைய அட்வான்டேஜுக்காக வந்து அவர் சொல்லக்கூடிய ஐடியாவால் இவர் இன்னுமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாரு பாஸ் கூட. He was a tailor-made for films. He was a man who could be inspired when commanded. The rat fights the tigress underwater and kills her but takes pity on the cubs and tends them lovely. I don't know how to do the scene, the producer would say, and Subbu would come out with 4 ways of the rat pouring affection on its victim's offspring. Tigress, female tiger, cub, baby tiger. Takes pity, show mercy, tends, treats, pouring affection, showing love, offspring, kids. Good, but I am not sure it is effective enough.
The producer would say, and in a minute, Subbu would come out with 14 more alternatives. Filmmaking must have been and was so easy with a man like Subbu. And around, if ever there was a man who gave direction and definition to Gemini Studio during its golden years, it was Subbu. Subbu வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் பர்சன் ஃபார் ஃபிலிம் மேக்கிங். ரொம்ப புத்திசாலியான ஒரு பர்சனா. ஈவன் சம்டைம்ஸ் டேரக்டர் வந்து சொல்லுவாராம், சில நேரத்தில் டேரக்டர் வந்து சொல்லுவாராம், ஒரு ரேட்டுக்கும் ஒரு டைக்ரஸுக்கும் வந்து தண்ணிக்குள்ளே வந்து சண்டை நடக்குது. அந்த டைமில் வந்து அந்த டைக்ரஸோடைய குட்டியை அந்த டைக்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் டைகரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் சாகடிச்சதுக்கப்புறம் அந்த ரேட் வந்து அந்த ஃபீமேல் டைகருடைய குட்டியை பார்த்துட்டு அச்சோ பாவம்னு சொல்லிட்டு நினைக்குதான். இந்த மாதிரி ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டரும் ப்ரொடியூசரும் நினைக்கிறாங்க. பட் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா சுபு என்ன சொல்லுவாராம், உடனே வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஐடியா சொல்லுவாராம். இப்படிலாம் இந்த சீன்ஸை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த ப்ரொடியூசர் வந்து இல்லை இந்த ஐடியா வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு சொன்னால் அந்த 4 ஐடியாஸை 14 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸோட வருவாராம். சுப்பு மாதிரி ஒருத்தவர் வந்து நம்ம கூட இருந்தால் ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஜெமினி ஸ்டுடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சுப்பு இருந்த டைம் தான் பெஸ்ட் பீரியட், அதாவது ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்பு had a separate identity as a poet, and though he was certainly capable of moving complex and higher forms, he deliberately chose to address his poetry to the masses. Identity known as complications, deliberately, intentionally, masses, general public. His success in films overshadowed and dwarfed his literary achievement, or so his critics felt. Overshadowed, looked bigger. Dwarfed, looked small. Critics, person who criticize. சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போய்ட் எழுதக்கூடிய ஒரு பர்சன் தான். ஈவன் சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போயம் எல்லாமே காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி தான் எழுதுவாராம். சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்லையுமே ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். அதனால் அவர் எழுதிருக்கக்கூடிய அந்த போயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஃபேமஸ் ஆகலை. He composed several truly original story poems in folk refrain and diction, and also wrote a prowling novel, Tillana Mognambal, with dozens of very deftly etched characters. Story poem based on story, folk refrain and diction, folk style, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. Sprawling, very big, deftly, skillfully, dozen of, in large number of, etched out, defined. சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தில்லானா மோகனாம்பால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய சிவாஜி கணேசன் பத்மனி அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஒரு சாங் கூட வரும், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சிவாஜி கணேசன் அந்த நாதஸ்வரத்தை கூட வச்சு ஊதிட்டு இருப்பாரு. அந்த படத்துடைய ரைட்டரே வந்து இந்த கோதமங்கலம் சுப்பு தான். நீங்கள் இப்போ கூட விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையும் ரொம்ப அற்புதமாக வந்து கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாரு. He quite successfully recreated the mood and manner of the Devadas of the earlier 20th century. Mood and manners, feeling and behavior. He was amazing actor. He never aspired to be a lead role, but whatever subsidiary role he played in any of the films, he performed better than the supposed main player. Aspired, hoped, lead role, main role, subsidiary, secondary. சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாவல்ஸில் ஃபீலிங் அண்ட் பிஹேவியர்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருப்பாராம். இந்த 20th சென்ச்சுரியில் அவர் எழுதின நாவல்ஸ் எல்லாம். அது மட்டும் கிடையாது, சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். ஈவன் மெயின் ரோலுக்குலாம் அவர் எப்பயுமே ஆசைப்பட மாட்டாராம். பட் மெயின் ரோலில் ஆக்ட் பண்ண ஆக்டரை விட இவர் அந்த சப்போர்ட்டிங் ரோலில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருப்பாரு. பட் செம்ம சூப்பராக நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்குவாராம். ஈவன் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி இல்லை எஸ்ஜே சூர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு படத்தில் நடிப்பாங்க. பட் ஹீரோவை விட இவங்க சூப்பராக நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் கோதமங்கலம் சுப்பு அந்த டைமில் ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி வாழ்ந்திருக்காரு போல. He had a genuine love for anyone he came across, and his house was permanent residence for dozens of near and far relation and acquaintance. Genuine, sincere, came across, met, dozens of, large number of, acquaintance, known person. It seemed against Subbu's nature to be even conscious that he was feeding and supporting so many of them. Such a charitable and improvident man, and yet he had enemies. Conscious, aware, charitable, kind and generous. Improvident, one who spent a lot of money. சுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குணம் இருக்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப கைண்டாக தான் இருக்கார். ஈவன் அவங்களுடைய வீட்டில் எப்பவுமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கியிருப்பாங்களாம். அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
என்னதான் சுப்பு வந்து ரொம்ப நல்லவரா நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு ஜெனரஸ் பர்சனாக இருந்து நிறைய செலவு பண்ணாலுமே அவருக்கும் நிறைய எனிமீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Was it because he seemed so close and intimate with the boss? Or was it his general demeanor that resembled a psychopath's? Or his readiness to say nice things about everything? In any case, there was this man in the makeup department who would wish the direct thing of Subbu. Intimate, familiar, demeanor, manner, psychopath, S-man, wise, direct things, jealous. ஒருவேளை சுப்பு ஏன் சில பேர் வெறுக்கிறாங்கன்னா மேபி வந்து அவர் வந்து நம்ம எஸ்எஸ் வாசன் அதாவது பாஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால வெறுக்கிறாங்களா, இல்லை வந்து பாஸ் என்ன சொன்னாலும் ஒரு எஸ்மேன் போடுற அதாவது ஆமா சாமி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லைனா அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பொறாமையா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ தெரியல. பட் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவருக்கு வந்து சுப்புவை சுத்தமாக பிடிக்கல. மேபி அவரை பார்த்து ஜெலஸாக கூட இருக்கலாம். கோதமங்கலம் சுப்புவை பற்றி இங்கேயே முடிச்சிடுறாங்க. ஈவன் கோதமங்கலம் சுப்பு வந்து என்னதான் பாஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் தான் எழுதிருக்குமா. இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோதமங்கலம் சுப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேயே பார்ட் 1 வீடியோவை முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வீடியோவில் மீதி இருக்க கதையை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.